சின்ன பேட்டரி வச்சுருவோம். வச்சுட்டு ஒயர்ஸ் 2 பக்கம் உள்ள கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல பிரெயின் இங்கே வந்து நம்ம வந்துருக்கோம். இது ஒரு பிக்சர் காட்டுறோம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சேம் நம்ம பேஸ் மேக்கர் தான். இந்த இடத்துல செஸ்ட்டில் ஒரு சின்ன பேட்டரி பிளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒயர்ஸ் எல்லாமே உள்ள பிரெயினில் போயிடுங்க. 2 எலக்ட்ரோடு இருக்கு இல்லைங்க, இந்த இடத்துல 2 சின்ன எலக்ட்ரோடு இதை நம்ம வந்து இந்த இடத்துல 2 பிரெயினில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா விரல் விரல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு எலக்ட்ரோடு தெரியுதுல்ல, இதை தான் பிரெயினில் பிளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெருசு, என்னோட விரல் வேக இருக்குல்ல அதே சைஸ் தான். ஸோ இது வந்து வெரி தின். நம்ம வந்து இந்த ரீஃபில் இருக்கு இல்லைங்க, தென் ரீஃபில் அந்த சைஸ் தான், அதே சைஸ் தான். இந்த பக்கம் வந்து இப்போ பண்ண பிரெயின்லாம் ஓப்பன் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல், இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறோம். நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் பண்ணோம்னாக்கா தே வில் ஹேவ் எ குட் பெனிஃபிட். இந்த மாதிரி பேஷண்ட் ஃபேஸ் இருக்குது, இதை வந்து காட்ட வேண்டாம். அப்புறம் நடக்க முடியாது, கைக்கால் அசைகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். கைக்கால் தூக்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். எவ்ரி 2 hours 2.5 hours ஒரு மாத்திரை எடுத்தே ஆகணும். மாத்திரை எடுக்கிறதுனால இவரால் அசையக்கூட முடியாது, ரொம்ப ஸ்டிப்பாக இருப்பார். அதில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. நடக்கிறதுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அடுத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கை நடுப்போம், அவருக்கு நிறைய நடுப்போம் இருக்குது. ஸோ சிவியர் நடுக்கும் இந்த பார்க்கின்சன்ஸில் ஒரு பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல சிவியர்கிட்ட அவள் எந்த வேலையும் பண்ண முடியல. இவன் வந்து ஒரு விவசாய ஃபார்மர், பட் கை நடுக்கு பயங்கரமாக ஒரு வேலையும் பண்ண முடியாது, சர்வசோக்கு தான். ஆனால் அது தவறாமல் அது தெரியாமல் தள்ளி போகும்போது வியாதியை ரொம்ப லேட்டாக டயக்னோஸ் பண்ணும்போது அவரோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், வியாதி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் 40 நிமிஷம் நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, தேவையான அளவுக்கு மாத்திரை போடுறீங்க. நான் எக்ஸசைஸ் சரியாக பண்ணல, மாத்திரை சரியாக சாப்பிடல, 5 வருஷம் எக்ஸசைஸ் அப்சல்யூட்லி இம்ப்ரூவ். இப்போ வந்து இந்த பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து தான் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதான் ரைட் சைடு அந்த இருக்கு. இப்போ நீங்கள் வைக்கிற எலக்ட்ரோடு வந்து இந்த அந்த லெஃப்ட் சைட் மட்டும் வைப்பீங்களா? ஒரு பக்கம் மட்டும் வச்சுருவோம். ஒரு பக்கம். சரி, இவென்ச்சுவலி பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் ஆரம்பத்தில் ஒரு பக்கம் தான் ஆரம்பிக்கும். அடுத்து 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து டெவலப் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா by aging ஒரு trembling வந்து நார்மல். How do you differentiate agingனால வர trembling பார்க்கின்சனால வர trembling? ஏஜிங்கால வர, அதாவது நடுக்கம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வகை இருக்குங்க. ஏஜிங்கால வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகை இருக்குங்க. பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பார்த்தோம்னாக்கா எசென்ஷியல் ட்ரெமர்னு சொல்லுவோம். எசென்ஷியல் ட்ரெமர்னாக்கா அவங்க அப்பாவுக்கு இருக்கும், தாத்தாவுக்கு இருக்கும், இந்த மாதிரி ஃபெமிலியில் வரக்கூடியது அவன் நடுக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இது நடுக்கம் மட்டுமே இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னாக்க பார்க்கின்சன்ஸ் இருக்கும்போது அதர் சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். ஒன்று பார்த்தோம்னாக்க ஸ்லோவாக இருப்பாங்க, கை கால் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நடக்கும்போது தடுமாற்றம் இருக்கும். இந்த அதர் ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தோம்னாக்க இது பார்க்கின்சன்ஸ் இருக்கும்போது அதுக்கு பதில் என்ன எடுத்துக்குவாங்கன்னாக்க எல்லா நடுக்கமும் வயசாக வரக்கூடியது தான், அதுதான் காமனாக. அதனால தான் நிறைய பேர் பார்த்து இது இக்னோர் பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும், நல்லாயிருக்கும். அதை விட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கை எடுக்க அதிகமான பண்ணுறது டாக்டர்ஸ்க்கு வரும்போது தான் வி ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட்.